புண்ணிய தலங்கள். பசுவானது பால் தருகிறது. இந்த பால் பசுவின் உடலில் ஓடும் இரத்தத்தில் கலந்து அதன் உடல் முழுவதுமே இருக்கிறது. ஆயினும் பசுவின் காதை பிழிந்தால் பால் வருமா? வராது. பசுவின் மடியில்தான் பால் சுரக்கும். உலகமெல்லாம் கடவுள் என்பது உண்மை. ஆயினும் பசுவின் உடலில் பால் சுரக்கும் மடியைப் போன்றது புண்ணிய க்ஷேத்திரங்களின் மகிமை. அங்கே பக்தர்கள் சென்று அந்த ஸ்தலங்களில் சுரக்கும் பக்தியை பெற்று பகவானை அடைகிறார்கள். தலைமுறை தலைமுறையாக பல பல பக்தர்கள் தவமும் தியானமும் செய்த அந்த ஸ்தலங்களில் ஆண்டவன் தன் தரிசனத்தை எளிதில் தருகிறான். எண்ணற்ற பக்தர்களுடைய தவம், ஜபம், தியானம், பூஜை, பிரார்த்தனை இவற்றின் ஒளி அங்கே படிந்து நிற்கிறது. அது அவ்விடம் பக்தியுடன் செல்லும் மக்களின் உணர்ச்சியை தன்மயமாக்கும். பக்தர்களின் கால் தூசி பட்டாலுமே போதும் என்று சொல்வது இதுதான். கோடிக்கணக்கான பக்தர்கள், படித்தவர்கள், படிப்பில்லாத பாமரர்கள் விழுந்து புரண்டு வழிபட்ட இடங்களுக்கு தனியொரு சக்தி உண்டு. உலக வாழ்க்கையையும் ஆசைகளையும் நீக்கியவர்கள் உள்ளம் உருகி ஆடியும் பாடியும் புனிதமாக்கிய ஸ்தலங்களுக்கு நாமும் சென்று நம் உள்ளத்தை ஆண்டவன் பாதங்களில் சமர்ப்பித்தால் நம்முடைய கல்மனம் உருகும். ஆனபடியால் அத்தகைய இடங்களில் எங்கும் பரவி நிற்கும் ஈசனை எளிதில் காணலாம். பூமியை எங்கேயும் தோண்டி ஜலமெடுக்கலாம். ஆனால் சில இடங்களில் ஏற்கனவே கிணறும் குளமும் ஏரியும் தயாராக இருக்கின்றன. அவற்றை நாம் அடைந்து சுலபமாக தாகம் தணித்து கொள்ளலாம் அல்லவா? அப்படியே கோயில்களும் க்ஷேத்திரங்களும் தீர்த்தங்களும். பக்தி தாகத்தை அவ்விடங்களில் சிரமமில்லாமல் தீர்த்து கொள்ளலாம். க்ஷேத்திரங்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாடுகள் வயிறு நிறைய புல் மேய்ந்துவிட்டு ஓரிடத்தில் படுத்து அசை போடுவது போல் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் பூஜை முதலியன செய்தான பிறகு ஸ்தல மகிமையின் பயனாக அடைந்த புனித எண்ணங்களை நாம் அசை போட வேண்டும். யாத்திரை முடிந்ததும் கடமை தீர்ந்துவிட்டது என்று எண்ணி பக்தியையும் புனித எண்ணங்களையும் அங்கேயே விட்டு விடாமல் தனிமையான இடத்தை தேடி உட்கார்ந்து தியானத்தில் மனத்தை செலுத்தி அடைந்த பக்தியை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அடைந்த பயனை சீக்கிரத்தில் இழந்து விடுவோம்.